இரக்கத்தின் வாசல் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அப்படிமாக உங்களை என்ன நீங்கள் பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்க முடியாதான ஒரு மானசீக கண்களில் நான் உங்களை பார்க்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிச்சு விடுவோம். அன்பின் தகப்பனே, இந்த வேளையில் இறங்கி வாங்க. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் சொன்னது போல் புஷ்பா, அதாவது குடும்ப தலைவலி, குடும்ப வரிசைய பரம்பரையாக வருகிற ஒரு தலைவலி, அதில் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அவர் பேசுறது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கடைசியில் அவங்க தங்கச்சிமார் வந்ததும் திட்ட வாங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் அவங்க ஓடி வந்தாங்க. கர்த்தர் சுகமாக்கிட்டாருங்க. தீராத கவக்காடு நீங்கள் ஒன்று இருக்குது. அதில் ஒரு அம்மா, ஒரு தொதுவா அம்மா, அந்த அம்மாவுக்கும் அப்படித்தான். அது ரொம்ப நன்றி சொல்லிகிட்டே இருந்துச்சு. இங்கே வந்து தான் எனக்கு இந்த தீராத தலைவலி. இப்படி நிறைய பேர் அக்கிலிப்பூ, இப்போ டோடாஸ் பார்த்துட்ருக்குறாங்க. அவங்களும் அக்கிலிப்பூ, அந்த அம்மாவுக்கு சுகமாக தீராத தலைவலி. கண்ணை மூடிட்டே இருப்பாங்க, கண்ணை திறந்தே பார்க்கறதில்ல. கர்த்தர் இந்த புஷ்பாவை சுகமாக்குனாரு. அது அந்த ஏரியாவிலேயே ரொம்ப சந்தோஷம். ஓடிட்டு ஆடிட்டு நல்ல சின்ன வயசு சந்தோஷமாக இருந்து அந்த சந்தோஷத்தை அது மூடி வைக்காதபடி அதோடைய ஃப்ரெண்டு ஒன்று, அது பேர் ரத்னா. அதாவது கோடப்பமந்தில், நான் தான் அட்ரஸ் எல்லாம் சொல்கிறேன், எங்கே இருக்காங்க என்ன செய்கிறாங்கன்னெல்லாம் கோடப்பமந்தில் அது பேர் ரத்னா. அந்த பொண்ணை ஒரு நாள் கூட்டிகிட்டு வருது. கூட்டிகிட்டு வந்து ப்ரேயர் நடந்துட்டுருக்குது. கூப்பிட்டு வந்து, அக்கா இவங்க கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாங்க, ஆளுங்க வர்றதுக்கு முதல்ல வந்து உட்காந்துருச்சு. அந்த பொண்ணு நல்ல வாட்ட சாட்டமாக நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. 2 குழந்தைங்க, ஒன்று 4 வயசு, ஒன்று 2 வயசு, 2 ஆண் பிள்ளைகள். கீழே பாயெல்லாம் விரிச்சு உட்காந்து இந்த பக்கத்தில் இந்த தொடையில் ஒரு அந்த குழந்தை ஒன்று மொட்டை அடிச்சுக்கிட்டு இங்கே படுத்துட்ருக்கு சோர்ந்து போய். இன்னொன்று அந்த பெரிய குழந்தை அது இந்த தொடையில் படுத்து அது மொட்டை அடிச்சிட்ருக்குது. இந்த பொண்ணு மொட்டை அடித்து ஸ்கார்ஃபு கட்டிகிட்டு இருக்குது. 3 பேரும் மொட்டை. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, அக்கா இவங்க வந்து வேலை செய்கிறாங்க. அவர் வேலை செய்கிறாரு, ஒரு துணிக்கடையில் வேலை செய்கிறாரு, நல்ல சம்பளம் கிடைக்குது. ஆனால் வருமானம் வருது போகிறதே தெரியறதில்ல, பத்துறதே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க 2 குழந்தைகளையும் வச்சுட்டு. அதனால் என்ன பண்ணுறதுன்ட்டு தெரியல இந்த மக்கள். அப்போது சொல்லவே முடியாது, குழந்தைகளுக்கு ஆகாரம் கொடுக்க முடியறதில்ல, நல்ல உடைகள் கொடுக்கும். அது கேட்குதுங்களா, எங்களுக்கு என்ன அப்படிப்பட்ட சூழ்நிலை, என்ன பண்ணுறது இதுக்கு அப்படிங்கும்போது அந்த சகோதரனுடைய ஒரு ஃப்ரெண்டு சொன்னாராம், எப்போ அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்குற, நான் சொல்கிற மாதிரி நீ செய்யி, உனக்கு சீக்கிரமாகவே எல்லாம் மாறி சுபிட்சமான வாழ்க்கை கிடைக்கும். ஓ அப்படியே, நீ என்ன சொல்லுப்பா, இன்னைக்கே நான் செய்கிறேன் அப்படிங்கும்போது, நீ வந்து பொருத்தனை செய்துக்கோ, பழனிக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு, நீங்கள் யாராவது மொட்டை அடிச்சுட்டு அங்கே ஒரு காணிக்கையை கட்டிட்டு அங்கே ஏதாவது ஒரு 4 பேர்த்துக்கு ஒரு சோறோ இல்லை காப்பியோ கொடுத்துட்டு அப்படி நீ சொல்லிட்டு நீ வந்துரு. அதுக்கப்புறம் நீ வருஷம் போவேன், உனக்கு ஒரு
உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்களோ, வீட்டில் வந்து சொல்லும்போது அந்த ரத்னா அந்த 2 குழந்தையெல்லாம் போனாங்களாம். பழனி போய் மொட்டை அடித்து 4 பேர் மொட்டை அடித்து அப்புறம் வந்து பார்த்தாங்க, அதே நிலை தான், அதை விட மோசமாக இருக்குது. பொய் சொல்கிறதில்ல நான், உண்மை. அங்கெல்லாம் இருக்கிறாங்க, கோடப்பந்தில் தான் இருக்குது அந்த பொண்ணு. அப்போது வந்து அதை விட கஷ்டமாக இருக்குது, என்ன இது ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் முடி வளர்ந்துருக்கு. மொட்டை தான், 3 பேர் மொட்டையை அடிச்சுட்டு உட்காந்துட்ருக்க, பாவமாக இருக்குது. அப்போ இந்த பொண்ணு இது ரொம்ப ஃப்ரெண்டு, இந்த நீ எப்படி இந்த தலைவலி உனக்கு சுகமாச்சுங்க போது, இங்கே அக்கா இருக்காங்க கீழே கொட்டாட்ஸில் இருக்கிறாங்க ராணிக்கா, அங்கே போனதுக்கப்புறம் குடும்ப தலைவலி எங்களுக்கு, எங்கள் பாட்டிக்கு இருந்தது, எங்கள் அம்மாவுக்கு இருந்தது, இப்போ எனக்கு இனி என் பிள்ளைகளுக்கு யாருக்கு வருமோ தெரில. அது அங்கே போனதுக்கப்புறம் அந்த சுவடே இல்லை, அந்த தலைவலியே என்னன்னே தெரியல, எனக்கு சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு என்ன பண்ணுறது, என்ன நான் என்ன பண்ண, உன்னைய நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ வா, வரையா? கண்டிப்பாக வர்றேன். இப்போ தான் பழனிக்கு போயிட்டு வந்தோம், ஒன்றும் ஆகலை அப்படிங்கும்போது அப்போ சரி அப்படின்ட்டுச்சு. அப்போது ஒரு அந்த பொண்ணு சொல்லிச்சா ரத்னா வந்து, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அந்த அம்மா சொல்லிச்சு, இது சாதாரணமல்ல, அது பில்லி சூனியக்கட்டு, இது இத்தனை கஷ்டம் வராத ஒரு மனுஷனுக்கு யாரோ உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கிறாங்க, அதனால தான் அப்படின்னு உடனே இன்னும் பயம் எங்களுக்கு. ஐயோ அப்படியா, அதானே அங்கே போய் அதெல்லாம் செய்துட்டு கூட ஒன்றாகலை, இது இந்த வழியா? பில்லி சூனிய மந்திரமயமெல்லாம் இருக்குது, இல்லைன்னு கிறிஸ்தவங்க சொல்லக்கூடாது, இருக்குது சரியா? அது எப்படி போகும்னு சொன்னால் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் வரும்போது போகும். அதுக்கு அந்த அதிகாரம் வந்து இல்லை, ஆண்டவருக்கு முன்னால் நிற்க முடியாது. அப்போது அது என்ன, அப்போது இந்த புஷ்பா சொல்லிச்சு, அது என்ன ஆனாலும் சரி நீ வா, அப்படியே பில்லி சூனியம் இருந்தாலும் சரி, அவங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார், வான்னு கூட்டிகிட்டு வந்து உட்காந்துருக்குறாங்க. பாவமாக இருக்கு, அந்த குழந்தைங்க 2 அனத்திட்டு இருக்குது காய்ச்சலோட, இது மொட்டையடித்து கட்டிக்கிட்டு. அப்போது ஜெபம் பண்ணோம், ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண உடனே ஆவியானவர் சொன்னார், ஒரு 3 வாரம் நீ வா. எதுக்கு 3 வாரம்? இது என்ன கணக்கா? இல்லைங்க, அந்த 3 வாரத்துக்குள்ள இந்த இயேசு கிறிஸ்து யாருங்கிறத அறிந்து கொள்றதுக்கு, இல்லையா? 3 வாரம் 7 வாரம் 5 வாரம்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன காரணம்னு என்னுடைய காரணம் நான் நினைக்கிறேன். அந்த 3 வாரமோ 5 வாரமோ இயேசுவை பற்றி, அவருடைய வல்லமையை பற்றி, அவருடைய மகிமையை பற்றி, அவர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு கண்ணு வலின்னு சொன்னால் பல் டாக்டர்கிட்ட போக முடியாதுல்ல, அப்போ கேட்பாங்கல்ல, யார் இங்கே கண்ணு ஐ ஸ்பெஷலிஸ்ட் யார் அப்படின்னு கேட்டு தான் போவாங்க. ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட போக முடியுமா? அந்த பல்லு வலிக்குள்ள டாக்டர்கிட்ட போன கேட்பாங்க, இவர் பல்லு வலிக்கு தானே டென்டிஸ்ட், ஆமாம் அப்படின்னா தான் போவாங்க. அது போல் ஆண்டவராகி யாராக இருந்தாலும் அவரை ருசிக்கணும். அவர் யாருன்னு தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நம்பி கொடுக்கலாம், வாங்கலாம். நம்பாமல் எடுத்ததை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அப்படி நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. அதனால முழுசுமா தெரிஞ்சுக்கணும் அவருடைய நடவடிக்கை, உங்கள் பேச்சு வார்த்தை எல்லாம் அப்படி இருக்கிறவங்களே ஏமாற்றி போடுறாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு இதை சொல்லும்போது பாதிக்கும். அதனால் அதை நான் சொல்கிறதில்லை. ஜபிங்க, அற்புத ஆண்டவர் செய்வார்னு சொல்லியிருக்கிறேன். அதே போல் அவங்க ஜெபம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போது இந்த ஆண்டவரை கூட நம்ம தெரிந்து கொள்ளணுங்க, தெரிந்து கொள்ளணும். அப்போ என்னுடைய குடும்பமெல்லாம் இந்துக்களாக இருந்தது தான், கிராமத்தில் இருந்தவங்க தான். மிஷினரி மூலமாக தான் நாங்கள் தெரிந்து கொண்டோம். அந்த மிஷினரிகள் தான் என்னுடைய என்னுடைய பெரியப்பா, என்னுடைய அப்பா, சித்தப்பா 3 பேரையும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் எங்கள் ஊர் சொந்தம். கொண்டு போய் படிக்க வச்சு அவங்க அவ்வளோ வாழ்க்கையில் முன்னேறி இப்போ நாகரிகமான குடும்பம் எங்கள் ஊரில் நாங்கள் தான். சரியா? நாகரிகம் என்ன, துணி மாத்திரம் உடையில் இல்லை, பேச்சில், நடக்கையில், கொள்கையில், அதுதான் நாங்கள். அந்த நாகரிகம் எங்களுக்கு தெரியும். சரியா? அதை இப்போ சொல்லிகிட்டு இருந்தால் நேரமாயிடும். என்னென்ன நாகரிகத்தோடு நாங்கள் வாழ்கிறோம். சரியா? இப்போது
இவரை கூட அப்படி தெரிஞ்சுக்கணும், இயேசுவை தெரிஞ்சுக்கணும். அதனால் இதுக்கு சொன்னேன், இன்னும் 2 வாரமா பேசினேன். அது தலைக்கிழப்பட்டே இருந்தது, கேட்கலை. அப்புறம் கடைசியில் கொஞ்சம் பேச பேச சாட்சிகளை கேட்ட உடனே ஒவ்வொருத்தரையும் முகத்தையும் அவங்க ஒரு சாட்சி சொல்கிறாங்க, இவங்க ஒரு அற்புதமான சாட்சி, இவங்க வந்தவங்கெல்லாம். அப்புறம் நான் என்னுடைய செய்தியை சொல்லும்போது அப்போ தான் கொஞ்சம் லேசாக பார்க்குது, व्यसனத்தோடு பார்க்குது, கண்ணீர் ஒழுகிட்டுருக்கு. அப்போது அடுத்த வாரம் அப்படிங்கிறது அடுத்த வாரம் வந்த உடனே முதல்ல வந்து கேட்குது, செய்திகளை கேட்குது, சாட்சிகளை பார்க்குது மனசுக்குள்ள. அதுக்கு அடுத்த வாரம் வரும்போது அது சாட்சி சொல்லுது. நான் நம்புகிறேன், இன்னும் எனக்கு ஒன்றும் கிடைக்கல, இன்னும் ஒன்றும் ஆகலை. ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்வாருங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் பேசும்போது, அம்மா பேசும்போது எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. இந்த இயேசுவை இனி இந்த இயேசுவை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த வாரத்தில் அந்த 3ஆவது வாரம் வந்துட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போன உடனே அங்கே ஒரு சோஃபா போட்டிருக்குது. அப்போ அதில் இந்த பக்கத்து வீட்டு குழந்தைங்க ஒரு 2, இந்த குழந்தைங்க 2 விளையாடிட்டு இருக்குது. அந்த சோஃபாவில் விளையாடிட்டு இருக்குது. அதில் ஒரு குழந்தைகிட்ட, இவங்க வீட்டு குழந்தைகிட்ட பிளேடு, சின்ன பிளேடு, அதை எடுத்து கீறி இருக்குது. கீறி அது இன்னொன்று வாங்கி நான் கொஞ்சம் கீறுறேன்னு சொல்லிட்டு அவனுடைய அண்ணன் கீறி இப்போது தொங்குது அந்த லெதர். அப்போ அங்கேருந்து உள்ளேருந்து ஓடி வந்து, ஐயோ ஏண்டா என்னடா இப்படி பண்ணான்னு பக்கத்து குழந்தை ஓடிடுச்சு. நாங்கள் இல்லைம்மா அப்படின்னு இந்த குழந்தைகளை மிரட்டிட்டு, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேடா, இது எங்கே எப்படி தைக்கிறது, யாரை வர சொல்லி தைக்கிறது அப்படின்ட்டு இப்படி எடுத்து அந்த சோஃபாவை இப்படி மூடும்போது அதுக்குள்ளே இருந்த ஒரு தாயத்து, ஒரு பெரிய தாயத்து கீழே அப்படி எட்டி பார்க்குது. பாத்தியா, ஒளிஞ்சிருக்க முடியல தாயத்தினால. கீழே அதை உடனே எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் இந்த புஷ்பாவை கூப்பிடுச்சு, அடுத்த வாரம் கொண்டு வந்துச்சு. இதுதாங்க, இதுதான். அப்போ அதை எடுத்து அதுக்கப்புறம் அதை தைச்சு ஆளை வச்சு பெட்டு தைக்கிறவங்களை வச்சு தைச்சதுக்கப்புறம் சுபிட்சமான வாழ்க்கை. அவங்க தினம் இயேசுவின் ரத்தத்தை வாங்கிட்டு போய் வீடு முழுசும் தெளிப்பாங்க. கதவு, ஜன்னல், உட்கார்ற சோஃபா எல்லாத்துலேயும் எண்ணெய் எடுத்து சிலுவை போடுவாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷம். இப்போ அவருக்கு ஒரு சொந்த கடை கிடச்சி, ரத்னா டெக்ஸ்டைல்ஸ்ன்னு மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு கடை போட ஆரம்பித்தாங்க. என்ன ஆசீர்வாதமான வாழ்க்கை. அந்த பழைய நிலைமையெல்லாம் மாறி பிள்ளைங்க படிக்க ஆரம்பித்தாங்க. நல்ல அதோடைய பேரில் யாருக்கு தெரியுமோ, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே ரத்னா டெக்ஸ்டைல்ஸுன்ட்டு சொந்த ஓனராக மாறினாங்க. கடையில் வேலை செய்தவர் எப்படின்னு சொல்லி தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கர்த்தருடைய ஈவு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாம் அது கணக்கில் அள்ள முடியாது, அளக்க முடியாது, அதை எண்ண முடியாது. எண்ணில் அடங்காத காரியங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தாங்க. இப்போ அதை நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஒவ்வொரு சாட்சிகளையும் ஒரு அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறார். வந்தாங்க, வந்து இந்த பில்லி சூனிய கட்டு மந்திர மாயங்களுக்கு அவர் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. என்னாகமும் 23:23. நான் சொல்கிறதெல்லாம் ஒரு எடுக்க வேண்டாம். பைபிள் எடுத்தீங்கன்னா அப்புறம் என்னுடைய செய்தியை நீங்கள் கவனிக்க முடியாது. அதனால ஒரு சின்ன பேப்பரை வச்சுட்டு ஒரு பென்சிலோ ஒரு பேனாவோ வச்சு சும்மா குறிப்பு எடுத்துக்குங்க. நம்ம கேமராமேன் கூட நான் சொல்ல குறிப்பு எடுக்கிறாரு, இந்த எடுக்க போகிறாரு, எடுத்து வச்சிருவார். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை போடுறாரு. அதுபோல் நீங்கள் ஒரு சின்ன பேப்பரில் நான் சொல்கிறத எழுதி வச்சிட்டிங்கன்னா இது ப்ரூஃப். இது வந்து ப்ரூஃப். அது இது அங்கே இங்கே கேட்கும்போது இல்லை தெரியல, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்கிறதல்ல. இது நீங்களே பார்த்து நீங்களே மற்றவங்களுக்கு சொல்லணும். இது உண்மை. இது பேர் என்ன தெரியுமா? சத்திய வேதாகம், உண்மை. அப்போ நீங்கள் அதை வாசிக்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த செய்தியை கேட்டு பேசாமல் போயிட்டீங்க, என்ன சொன்னாங்க, என்ன வசனம் சொன்னாங்கன்னு தேடக்கூடாது. தயவு செய்து ஒரு சின்ன துண்டு பேப்பர் இருந்துச்சுன்னா போதும், ஒரு பேனாவோ பென்சிலை எடுத்து வச்சுட்டு நான் இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வாசிங்க. இதை வாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, கேட்குறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அதன்படி நடக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. சரியா? அதனால் நம்ம கண்டிப்பாக இந்த வேதம் வாசிக்கணுங்க. வேதத்தை பற்றி நிறையா சொல்லுவேன் நான். வேதத்தை வெறுத்தவங்களெல்லாம் வேதத்தை எப்படி கற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத நிறையா பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
அப்படி ஒரு தடவை நான் சொன்ன ஒரு ஆதிவாசி ஒரு கப்பல் மாலுமி தப்பி போய் அங்கே போகும்போது அந்த வீதிக்குள்ளே போகும்போது அங்கே உட்காந்து ஒரு ஆதிவாசி அழகாக சத்தம் போட்டு வேதம் வாசிச்சுட்டு இருக்கிறாரு. அவை பின்னால் போய் நின்று தட்டி, என்னத்தை வாசிக்கிற? என்னத்தையா பார்த்தா தெரியலையே, இது பைபிள். இதெல்லாம் யார் படிப்பாங்க? முட்டாளும் அறிவு கட்டவங்களும் பொழுது போகாதவங்களும். இதை போய் நீ படிக்கிறியே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், நாங்கள் ஆதிவாசிகள் மனுஷரை பிடிச்சு திங்கிற ஜாதி. நாங்கள் எங்ககிட்ட அம்பு இருக்குது, அதில் அந்த அம்பு முனையில் ஒரு விஷம் இருக்கும். எல்லா மிருகங்களையும் அப்படி விட்டால் அப்படி செத்து விழுங்கும், நாங்கள் சாப்பிடுவோம். அதே மாதிரி மனுஷர்களையும் எங்களுக்கு கிடச்சின்னா ரொம்ப இஷ்டம், மனுஷர்களுக்கு சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு மிஷினரி வந்தார், வேதத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அறியாமையெல்லாம் மாற்றினாரு. நாங்கள் பாடுபடுறோம், உழைக்கிறோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். அப்படியா? நீங்கள் சொல்கிறது முட்டாளும் அறிவு கெட்டவங்களும் வேலை வெட்டி இல்லாதவங்க தான் படிக்கிறாங்கன்னு சொன்னால் சரி, ஒன்று செய்கிறேன். சொல்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன். அந்த ஆதிவாசியில் நான் நீங்கள் சொல்கிறது ரொம்ப நம்புகிறேன். அதனால் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பைபிளை நீ படிக்க மாட்டேன். இன்னைக்கு இதை இப்படி மூடி வச்சிடுறேன். மூடி வச்ச உடனே என்ன நடக்கும் தெரியுமோ? உன்னை முதல்ல சாப்பிடுவேன் கொண்டு. நாங்கள் ஒரு 4-5 பேர் சாப்பிட்றோம். ஐயோ வேண்டாம், ஐயோ வேண்டாம், நீ வாசிப்பா அப்படின்ன உடனே உயிருக்கு, நீ கப்பலில் கடலில் தப்பி வந்துட்ட, நான் எங்கள் கைக்கு உன்னை யாரும் தப்ப வைக்க முடியாது. யாரை பார்த்து நீ சொல்கிற? கர்த்தருக்கு விரோதமான காரியம் சொல்கிறியா? இன்றைக்கு நாங்கள் மனுஷராக இருக்கோம். அதனால சொல்லு, இப்போ முடிவிக்கிட்டா? இல்லை அந்த வேதம் எனக்கு ஒன்று கொடுன்னு சொல்லி அப்புறம் வாச்சானா, அப்புறம் போனான். அப்புறம் அவனுடைய ஊர்லேருந்து நிறைய பேரை கொண்டு வந்தான். இது போல் நிறைய கதைகளை நான் கதையிலதெல்லாம் சம்பவம். அதனால வேதத்தை வாசிக்கணும். இப்போ நான் சொன்னது எண்ணாகமம் 23:23 வாசிக்கிறேன், கவனிங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாதுங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் கிடையாது. இப்போ என் வீட்டு வாசலில் நீங்கள் வைங்க, முட்டை புதைச்சி வைங்க, என்னுடைய கால் மண், என் தலைமுடி, பழைய துணி, இப்படி தான் செய்கிறாங்களாம். செய்து அதை வை, நான் அது மேலே நடந்து போகிறேன் வர்றேன், ஒன்றும் என்ன அசைக்காது. ஏன்னு சொன்னால் எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும். கொஞ்ச நாள் ஒரு வேளை அப்படி செய்திருப்பாங்க, அங்கே தோல்வி கண்டார். ஒரு மனுஷன் இருந்தாரா, 2 பேர் எதிரிங்க. அப்போ இந்த ஒரு மனுஷன் போய் சொன்னானாமா ஒரு பெரிய மந்திரவாதி கிட்ட, இவனுக்கு எனக்கு ரொம்ப என்னை இடைஞ்சல் பண்ணுறான், அவனை இல்லாமல் பண்ணணும். எவ்வளோ காசு வேணும்? இத்தனை 1000 ரூபாய் வேணும். இந்த இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்துற, அவனை சீக்கிரம் தீர்த்து கட்டணும். அவனை எப்படியாவது சாகணும், பில்லி சூனியை வச்சு நானாச்சு அவனை விட அப்பனாலாம் நான் சரி பண்ணி இருக்கிறேன். சரி கொடு, பணத்தை வாங்கி இப்படி வச்சுக்கிட்டான். அவன் பேர் என்ன? நீ சொல்கிற ஆள் பேர்? அவன் ஜோசப்புங்க. ஜோசப்பா அப்படின்னா என்ன, கிறிஸ்தவனா? ஆமாம், இந்த காசு வச்சுக்கோ. அந்த கிறிஸ்தவனுக்கு விரோதமாக நான் செய்ய முடியாது. இது நடந்தது. ஆனால் நீ வேற யாராச்சும் சொல்வேன்னு நினச்ச. நீ ஒரு கிறிஸ்தவன், அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர். நான் என்னுடைய பாச்சாவெல்லாம் பழிக்க இருந்தால் எடுத்துகிட்டு போ பணத்தை. அப்படித்தாங்க யாக்கோபுக்கு விரோதமான யாக்கோபு இஸ்ரவேல் 2 பேரும் ஒருத்தர் தான். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாதான், இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் கிடையாது. தைரியமா பாருங்க, எதிர்த்து நில்லுங்க. விசுவாசுக்கு எதிர்த்து நின்னா தான் ஓடி போவான். யாரை கொண்டு இதெல்லாம் செய்யறாங்க? மந்திரவாதம் இல்லையா? சாமுவேலை கூப்பிட்டானால ஒரு பொம்பளை, உங்களுக்கு தெரியுமில்ல, சாமுவேலே அது எப்படிங்க அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிய இந்த பேய் பிடிச்ச பொம்பளை கூப்பிடுறாளே? இல்லைங்கிறீங்களா? உண்டு. ஆனா நம்ம அணுகாம இருக்கிறதுக்கு நீங்க ஜெபிக்கணும், நீங்க தைரியமா இருக்கணும், அவநம்பிக்கைப்படக்கூடாது. தலைவலி வந்துச்சுன்னா, அந்த பொம்பளை சண்டை போட்டேன்னா காலையில் எனக்கு தலைவலி வந்துருச்சுல்ல பொம்பளைங்க, அது ஏதோ குடும்பத்தில் கஷ்டம்னா அவங்க என்னமோ வச்சுட்டாங்க. தோட்ட மழையில் அன்னைக்கு மழை இல்லை, நான் அவங்க வச்சுட்டாங்க. அதெல்லாம் இல்லை.
என்கிட்ட எத்தனை பேர் இப்படி வந்திருக்காங்க தெரியுமா? ஒரு மாடு கேட்டாங்களா, இந்த மாடு விலைக்கு கொடுப்பியா? ஜெர்சி மாடு, பெரிய மாடு. அப்போ ஐயோ இல்லை, இதை வச்சுட்டு தான் நாங்கள் பிழைக்கிறோம், அதை போய் நீங்கள் கேட்கலாமா? நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வர், இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் அந்த மாடு பாலுக்கு மேலே ரத்தம் கறக்குது. எங்கிட்ட வந்தாங்க ரத்தம் கறக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னாடா. நீங்கள் கிறிஸ்தவங்க தானே? ஆமாம், கடவுளை நம்புகிறோம். இந்த மாடு இப்படி கறக்குது, எத்தனை லிட்ரு 3 தடவை கறக்குவாங்க, காலையில் ஒன்று, சாயங்காலம் ஒன்று. அப்படியா, சரி, இந்தா இயேசுவின் ரத்தம் போதும், எடுத்துட்டு போ. அந்த தீவிரத்தில் அந்த இயேசுவின் ரத்தத்தை ஊற்று, தண்ணியை கொண்டு போய் இயேசுவின் ரத்தம் அந்த காம்பக்காய் கழுவிட்டு இந்த இயேசுவின் ரத்தத்தை பூசிக்க. அடுத்த நாள் பால் அழகான வெண்மையான நிறம். எப்படிங்க? கேட்குறதும் கேட்கணும், செய்கிறபடியும் செய்யணும். இல்லை, இந்த மந்திரவாதங்கள் இன்றைக்கும் இருக்குது. எப்படி இந்த ரத்னாவுடைய வாழ்க்கையில் மந்திரவாதம் தான். அது பாருங்க, கர்த்தருடைய வல்லமை எப்படி, எந்த வகையில் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? அவன் யாருன்னு தெரியலையே, இதுக்கு பரிகாரம் என்ன? இந்த பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, என் குடும்ப வாழ்க்கை கெட்டு போச்சு, தொழில் கெட்டு போச்சு, எனக்கு வேலை கிடைக்கல, கல்யாணம், இதுக்கெல்லாம் பில்லி சூனியமா? தலைவலி வந்தா பில்லி சூனியமா? தோட்ட வலையிலன்னா அது யோசனை பண்ண வேண்டாம். சிலர் அறிவு கட்டதனமா அவங்க வச்சுட்டாங்க, இவங்க வச்சுட்டா எனக்கு ரொம்ப கோபம் வரும், போயிரு அப்படின்றவன். நான் கிறிஸ்தவங்களா இருந்துச்சுன்னா மரியாதைக்கு போங்க, வேற யாராச்சும் ஆச்சுன்னா கூப்பிட்டு பேசுவேன். இந்த கிறிஸ்தவங்க சொல்றாங்களே, இதுக்கு நான் ஜெபிக்க முடியாது போ அப்படின்றவன். ஏன்னு சொன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். எப்படி எந்த வகையில ஒரு வேளை உனக்கு விரோதமா காரியம் நடந்தாலும் வாய்க்காமல் போகும். இந்த ரத்னாவுடைய வாழ்க்கையில எப்படிங்க இது நடந்துச்சு? அதை யோசனை பண்ணி பாருங்க. அந்த குழந்தை போய் அதை கிழிக்கணுமா? அந்த சோஃபாவை சின்ன பிளேடு வச்சு குழந்தை அப்படி கிழிச்சிருக்குது. அந்த இன்னொன்று வந்து நான் கிழிக்கிறேன், 2 சேர்ந்து கிழிச்சு அந்த அந்த சோஃபாவுடைய அந்த கவர் தொங்குது. ஆனா உள்ள வந்து இந்த பொண்ணு பார்த்தா அவ்வளோ பெரிய தாயத்து. இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நம்ம நினைவுக்கு அப்பாற்பட்டது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை ஆண்டவராக இயேசு சாமி. அல்லேலூயா சொல்லுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர் செய்ய முடியும், வேற யாராலும் செய்ய முடியாதுங்க. இது எதாவது செய்ய முடியுமா? குழந்தைங்க அதை போய் பிளேடு வச்சு அறுக்குது. இல்லைன்னா தெரியுமா எத்தனை காலம் அந்த சோஃபால உட்காந்துட்டு எந்திரிச்சு போவாங்க, அதுக்கு எவ்வளோ மறைஞ்சு வச்சு எப்படி தைச்சிருப்பாங்க. அப்ப இதை எப்ப கண்டுபிடிக்க முடியுமா? யாராலும் கண்டுபிடிக்க முடியும்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற அவருடைய கண்கள் பார்க்குது. பூமி முழுவதும் அவருடைய கண்கள் பார்க்குது. உன்னையும் பார்க்குது, உன் சத்ருவையும் பார்க்குது. அதுக்கு மீறி ஒரு வேலை செய்தா கூட திருப்பும். அப்படித்தான் சாபங்கள் அவங்களுக்கே திருப்பி போகுமா? இது வேத வசனம். அதனால தயவு செய்து இந்த சகோதரி இப்ப நல்ல சந்தோஷமா இருக்கு. அதே போல கர்த்தர் வந்து 23 சீக்கிரம் நினைச்சுக்கலாம். என்னாகும் 23 24 என்னாகும் 24 முதல் வசனம். இந்த என்னாகும் 23 வச்சா அதுல பெரிய பிரசங்கம் பண்ணலாம். அதுல பீலாயாம்னு ஒரு தீர்க்கதரிசி, பாலாக்குங்கிறவன் மோவாப் ராஜா, அது இஸ்ரவேல் ஜனங்களை சபின்னு சொல்றான். அந்த மோவாப் ராஜா சொல்றான் பாலாக்குங்க, இந்த மனுஷன் பணம் கிடைக்குதுன்ட்டு போகும்போது அந்த அவன் ஏறி போன கழுதை போக விடாம அங்கேயெல்லாம் போய் உரசுது. அப்ப என்ன உன்ன செய்யற பாரு, என்ன நீ இப்படி பண்ற? நீ ஏறி இருக்கிற நாள் வரைக்கும் இப்படி பண்ணி இல்லை. தூதன் நின்றுட்டு இருக்கிறான். தூதன் சொல்றான், அது மாத்திரம் விலகலைன்னா உன்னை கொண்டுட்டு அந்த கழுதையை நான் வச்சிருப்பேன்ட்டு. அப்படி மீறிட்டு தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரெல்லாம் தேவையில்லாத பணத்துக்காக காசுக்காக போகாதீங்க. அவருடைய உத்தரவு கேளுங்க, உத்தரவு கொடுப்பார். அவர் பேசுகிற தேவன், அவர் காண்கிற தேவன், அவர் செயல்படுத்துகிறது. நீங்க கேட்டா சொல்ல மாட்டார் நினைக்கிறீங்களா? சொல்லுவாருங்க, எனக்கு சொல்றார். அதனாலதான் இத்தனை வருஷம் நான் செய்யறேன். கர்த்தருடைய இந்த பீலையாம் அப்படி போய் சபிக்க இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க விடுவார ஆண்டவரே. இதுல பாருங்க 24 முதல் வசனம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
நீ நீ போய் அந்த ஆசீர்வதிக்கிற மக்களை போய் நீ சபின்னு சொன்னா ஆண்டவர் விடுவாரா? விடுவாரா? அவன் என்ன ஆச்சு? அந்த பாலாக்குங்கிறவன் கடைசியில் தோத்து போனான். அதனால உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எதுவும் இந்த வசனங்கள் எண்ணாகம 23, 24 வாசிச்சு பாருங்க. எவ்வளோ பாதுகாக்கிற கர்த்தர், எப்படி பாதுகாக்கிற கர்த்தர். அதனால் கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்கிற அடுத்த வாரமும் நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்திகளை கவனிங்க. செய்திகளுக்கு தகுந்த மாதிரி சாட்சிகள் பொய்யில்லை, நிஜமாக நடந்தது. அதனால் நான் ஒரு ஏழை ஊழியக்காரி தான். அதனால் கர்த்தர் பல காரியங்களை செய்து மூடி வைக்கலாமா? நான் இதை பேசாமல் இருக்கலாமா? என்னை யார் கழுத்தை நெரிச்சு கொண்டாலும் சரி, கண்டிப்பாக உயிர் பிழைச்சி சொல்லுவேன். என்னுடைய ஆயுசு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக சொல்லி தீருவேன். அதனால் இன்னும் சொல்வேன், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. காணிக்கை அனுப்புங்க. காணிக்கை கண்டிப்பாக அனுப்புங்க. நீங்கள் அனுப்பணும். தமிழன் டிவியில் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சரியான காணிக்கை வரலன்னு தான் என்னால் அதை பேச முடியல. இப்போ ஜாய் டிவியில் பேசுகிறேன். அவங்க எனக்கு உதவி செய்கிறாங்க. எனக்கு ஒரு அளவு என்கிட்ட வாங்குறாங்க, நான் கொடுக்குறேன். அதனால் ஜாய் டிவிக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க. கர்த்தர் நல்லவர். எனக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி தான் இன்றைக்கி நல்லா இருக்கிறோம். பாரு, இருமல்னா பேசும்போது இருமலும் வரல, ஒன்றும் வரல. சரியா? கர்த்தர் பரம வைத்தியர். அவரால் ஆகாதது ஒன்றும் வரவ. நம்புகிற பிள்ளைகளுடைய முகம் வெட்கப்பட்டு போனது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தாப்பனே, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் கிடையாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிக்கிறது என்ன? ஆசீர்வதிக்கிறதுக்கு என் ஆண்டவராகிய கர்த்தருக்கு பிரியமா? பிரியமா? பிரியமில்லாமல் கடமைக்காக இவ்வளோ வேலை செய்திருக்காங்க, இந்தா எடுத்துட்டு போ அப்படிங்கிறது ஒரு கதை. ஆனால் பிரியமா இவ்வளவு நான் சொன்னது இத்தனை மணி நேரம் தான், அதுக்கு மேலே நீ 2 மணி நேரம் செய்திருக்கு இந்தான்னு சொல்லி பக்ஷீஸில் பிரியமாக கொடுக்கறது. முக்காடு போட்டிருக்கீங்களா? முழங்கால நிற்கிறீங்களா? யாராக இருந்தாலும் சரி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் மத்தியில் பில்லி, சூனியம், மந்திர, மாயம், ஏவலின் ஆவிகள், இப்படிப்பட்ட காரியங்களை யாராவது சிக்கி தப்பாக நினைக்காதீங்க. தப்பாக நினைக்காதீங்க. அப்படி ஒரு வேளை இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஊர்களில் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் இருந்தாங்கன்னா போங்க. பக்தியுள்ள வரம்பெற்ற ஊழியக்காரர்கள்ட்ட போங்க. அது ஒன்றுமில்லாமல் போய் பிசாசு ஓடுது, பல காரியங்கள் செய்து இதை எங்கனாலும் ஒன்றும் பண்ண முடியாதா? அடியால் ஜெபிச்சேன் 3 வாரம். அது அங்கே போகும்போது அன்னைக்கு ஒரு நஷ்டமாக நஷ்டத்தில் ஒரு நன்மை கிடச்சிருக்குது. என்ன சந்தோஷமோ அவங்களே இங்கே பார்த்துட்டு இருக்க தெரியும். ரத்னா டெக்ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லி மார்க்கெட்டுக்குள்ள ஒரு கடை இருந்தது. அல்லையா? ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற, படுத்து கொண்டிருக்கிற விசுவாசத்தோட மார்பில் கை வைத்து கொண்டு முழங்காலில் முக்காடு போட்டிருக்க பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்ன அவர்களுக்கு விரோதமாக செய்திருந்தாலும் அது வாய்க்காமல் போகட்டும். ஏன்னா இங்கே பார்த்து கொண்டிருக்கிற உண்மை நேசிக்கிற அது எந்த மதமாக இருந்தாலும் அவர்கள் நீர் பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. அவர்களுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அவர்களுக்கு வைக்கப்பட்ட எல்லா காரியம் மறைமுகமாக எப்படியோ கரைஞ்சு போகுது, மறைஞ்சு போகுது. வெளிப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. அதனால் என்ன காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போடுகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஜீவனுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தி எனக்கு சொல்லட்டும். நீங்க ஜெபிச்சது போல எங்களுக்கு நீ கர்த்தர் அற்புதத்தை செய்தார் என்று சொல்லட்டும். என்னுடைய பேர பிள்ளைய பார்த்தீங்களா? கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடுமா. அந்த குழந்தை பாடுறத பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கை நம்ம என்ன சொல்லணும் அதை செய்யணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி, கனரா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 622222005210, IFSC கோட் CNRB 001623, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001.
உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம்: தெபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ், இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 6072895776, IFSC கோட் ID IB 000U019, சேரிங் கிராஸ் பிரான்ச், ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9443604157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள். செல்போன் 9443604157.